எல்லா ஊர் கோயில்களுக்கும் போறேன், எல்லா ஊர் கோயில்களை பத்தியும் சொல்றேன். எங்க ஊருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருக்கிற எங்க மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில். எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும், கீழே தான் அழகா மாணிக்க விநாயகர் இருக்காரு, அப்புறம் எதுக்கு இந்த உச்சி பிள்ளையார் மேல வந்து உட்கார்ந்துருக்காரு? சரி, கீழே ஒரு பிள்ளையார் வச்சதால மேல வந்திருக்காரு அப்படின்லாம் இல்லை. இதுக்கு ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அந்த குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ராமாயணத்துல ஆரம்பிக்குது. ராமர் வந்து ராவணனை கொல்றாரு. அதுக்கு வந்து விபீஷணன் வந்து ராவணனோட பிரதர் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் ராமர் வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வச்ச அப்புறம் தான் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னோட பட்டாபிஷேகத்துக்கு விபீஷணரை கூப்பிடுறாரு. அவரும் இலங்கையில இருந்து கிளம்பி இவரோட பட்டாபிஷேகத்துக்காக இவர் வந்திருக்காரா. வந்தவர் வந்து சும்மா வெறுங்கையில போகக்கூடாதுன்னு சொல்லி அழகான ஒரு அரங்கநாதன் சிலை, அதாவது அங்க பின்னாடி தெரியுது பாருங்க ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அந்த அரங்கநாதனோட சிலையை வந்து விபீஷணன் கொடுக்குறாரு. விபீஷணன் அப்பா செம கிஃப்ட்ன்றாரு. அவர் நவந்தோடனே ராமர் கூப்பிட்டுருந்தாப்பா, ஒரு சின்ன இதுல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, இந்த சிலையை நீ எங்கேயாவது வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன கஜகரணம் பண்ணாலும் இந்த சிலையை வந்து அங்கிருந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. விபீஷணனுக்கு பயங்கர சந்தோஷம். நான் ஏன் வைக்க போறேன், நான் நேரம் இலங்கையில கொண்டு போய் இதே அரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தை நான் வந்து இலங்கையில நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட அவரும் கிளம்பி சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது இந்த காவேரி ஆத்தங்கரையே கிடக்குறாரு. அப்ப ஒரு சும்மா ஒரு பூஜை பண்ணிட்டு போலாமே, ரொம்ப நேரமா டிராவல் பண்ணிட்டு இருக்கோமே, ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கலாங்கும் போது அந்த அரங்கநாதனோட சிலையை வந்து கீழே வச்சா யாராலையும் எடுக்க முடியாது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது படை வீரர்கள்ட்டையும் கொடுக்க முடியாது, யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு கலங்கி நிற்கும் போது அங்க நம்மளோட தலைவன் என்ட்ரி. யாரு? நம்ம பிள்ளையாரே என்ட்ரி. அவர் வந்து பிள்ளையாரா போகாம ஒரு சின்ன கியூட்டான ஒரு குட்டி பையனா போய், ஐயா ஐயா உங்களுக்கு ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்கு, சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்கிறாரு. இதை வச்சுக்கணும்பா அப்படின்னு, கொடுங்க ஐயா நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் கொடுத்துட்டு போன அடுத்த செகண்டே அழகா இந்த அங்க இருக்கிற ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் அந்த சிலையை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் விபீஷணன் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எப்படி வந்து இதை நீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா பிள்ளையாரோட தலையில நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டுறாரு. அவ்வளவுதான், அவருக்கு அடுத்து ஏதாவது அடிச்சிருவாரோன்னு பிள்ளையார் வேகமா ஒரு பாறை மேல திடீர்னு ஏறி போய் உட்கார்ந்தாரு பாருங்க. அவர் உட்கார்ந்த இடம் தான் இதோ அந்த உச்சி பிள்ளையார் கோயில். சோ விபீஷணனுக்கு பயந்துகிட்டு பிள்ளையார் அங்க போய் உட்காந்துட்டாரு. இப்போ விபீஷணன் அவரோட தலையில நங்குன்னு கொட்டின அந்த தழும்பு இங்க இருக்கிற பிள்ளையாருக்கும் இருக்கு அப்படிங்கிறது ஐதீகம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்கலாம், பட் இன்னைக்கு நான் இங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டதால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியான வீடியோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த கோயில சந்திப்போம். உச்சி பிள்ளையாரப்பா நமோ நமக.